குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கடன் சுமை, கடன் பிரச்சனை அப்படின்னே ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கடன் சுமையால மக்கள் ரொம்ப படாத பாடுபடுறாங்க. இந்த கடனை அடைப்பதற்கு நம்ம மைத்ரேய முகூர்த்தம்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க, அது போடுறோம். இதை தவிர்த்து கடன் தீர்க்கக்கூடிய திதிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த திதியில நீங்க கொண்டு கடனை செலுத்திட்டீங்க அப்படின்னா படிப்படியா உங்களுக்கு கடன் குறைஞ்சிடும், அப்படி ஏதாவது இருக்கா? பொதுவாக ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா பொருளாதாரத்தை புரட்டி நம்மக்கிட்ட கொண்டு வந்து மொத்தமாக சேர்க்கிற கிரகம் யார்? நாம பொறுத்தளவில் எப்போதுமே நிறைந்த செல்வத்தோடு இருக்கணும், கடன் அப்படின்ற பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னா இருக்கிற மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கணும்னா வளர்ப்பிறை காலகட்டம் தான் சிறந்தது. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அம்பிகையினுடைய இவங்க அனைவருக்குமே என்ன இருக்கும்னா கண்டிப்பா மன அழுத்தம் அதிகமா இருக்கும், உளைச்சல் நிறைய இருக்கும், நோய்கள் நிறைய இருக்கும், கடன் சுமை எப்போதுமே இருக்கும். கடன் சுமை அப்படின்றது இனிமே அது ஒரு பிரச்சனையா மாறக்கூடாது. அது நம்ம எப்படி எளிமையா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அழகான ஒரு வழிபாடு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க குருஜி. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கடன் சுமை, கடன் பிரச்சனை அப்படின்னே ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கடன் சுமையால மக்கள் ரொம்ப படாத பாடுபடுறாங்க. இந்த கடனை அடைப்பதற்கு நம்ம மைத்ரேய முகூர்த்தம்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க, அது போடுறோம். இதை தவிர்த்து கடன் தீர்க்கக்கூடிய திதிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த திதியில நீங்க கொண்டு கடனை செலுத்திட்டீங்க அப்படின்னா படிப்படியா உங்களுக்கு கடன் குறைஞ்சிடும், அப்படி ஏதாவது இருக்கா? பொதுவா ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய பூரண அருள் நமக்கு இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை புரட்டி நம்ம கிட்ட கொண்டு வந்து மொத்தமா சேர்க்கிற கிரகம் யாருன்னா சந்திரன் தான். இப்போ இவர் ஆட்சி பெறக்கூடிய வீடு கடகராசி, இவர் உச்சம் பெறக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா ரிஷபராசி. தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இவருக்கும் சுக்கிர பகவானுக்கும் மட்டும்தான் உண்டு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த சந்திர பகவானுக்கு தான் இருக்கிறது. இப்ப இந்த சந்திரனுடைய பூரண அருள் பெற்ற சில திதிகளும் சில நட்சத்திரங்களும் இருக்கிறது. இந்த திதிகளையும் நட்சத்திரங்களையும் சந்திர பகவானுடைய அதிதேவதையை தொட்டு இரவில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கடன் குறையும். பொதுவா சிவராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி ஒரு நாள், அம்பிகைக்கு பாத்தீங்கன்னா நவராத்திரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா கடன் குறையணும்னாலே இரவு நேர அம்பிகை வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொதுவா மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம வீட்டுக்கு அமரக்கூடிய நேரம் எதுன்னா பசு படுத்து ஓய்வெடுக்கும் நேரம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலதான் அந்த அம்பிகையினுடைய வரவே ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமா. இந்த 8 மணிக்கு மேல கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல எவ்வளவு ஒரு நிறைவா தூங்குறாங்களோ அதை பொறுத்து அம்பிகையினுடைய இருப்பிடத்தை அவள் அந்த வீட்டில் அமைத்துக் கொள்வாளாம். ஏன்னா எங்க தூக்கம் மிக நல்லபடியா இருக்கிறதோ, ஆழ்ந்த தூக்கம் மகிழ்ச்சியோடு, ஏன்னா மகிழ்ச்சியா இருந்தாலும் நமக்கு தூக்கம் வரும், அந்த ஆழ்ந்த தூக்கம் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து அம்பாள் அங்கே அமர்ந்து விடுகிறாள். இதுல மாற்றம் ஏதானும் இருந்தா 8 மணிக்கு மேல வீட்டுல சண்டை பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு, எல்லாருமே தனியாக உறங்குதல், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு பிடித்தமானது அல்ல. ஏன்னா அம்பாள் பொறுத்தளவுல இந்த கணவன் மனைவி உறவு, குழந்தைகள், அதே போல உறவுகள், வேலையாட்கள், இப்படிப்பட்ட எல்லா செல்வங்களையும் தரக்கூடியவளாக அம்பிகை தான் இருக்கிறாங்க. அதனால அம்பிகையை தொழுதவருக்கு வாழ்க்கையில கடன் சுமை என்பதே கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை.
அதன் அடிப்படையில அம்பிகையை வளர்பிறை காலகட்டத்தில் நாம வழிபாடு செய்ய வேண்டும். உக்கிரமான பிரச்சனைக்கு தான் தேய்பிறை. நாம பொறுத்தளவுல எப்போதுமே நிறைந்த செல்வத்தோடு இருக்கணும், கடன் அப்படின்ற பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னா, இருக்கிற மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கணும்னா வளர்பிறை காலகட்டம் தான் சிறந்தது. அதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா அம்பிகையினுடைய யந்திர வடிவமாக இருக்கக்கூடியது ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா சௌந்தரிய லஹரியுடைய 33வது ஸ்லோகம். இந்த சௌந்தரிய லஹரியுடைய 33வது ஸ்லோகத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு 33னா 3 3 6. அப்ப அது வந்து குரு சுக்கிரனுடைய தன்மையை நமக்கு என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துது. இந்த எந்திரம் எதை குறிக்கிறதுனா ஸ்ரீம் அப்படின்ற ஒரு பீஜத்தை வைத்த ஒரு யந்திரமாக இது இருக்கும். ஸ்ரீம் என்பது மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம். சரியா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு வெள்ளி தகடு இருக்கு இல்லையா, அதுல ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸா நம்ம வெள்ளி தகடு என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய லஹரியுடைய 33வது ஸ்லோகத்தை வரைஞ்சுக்கிறோம். அதை தனியா வச்சுக்கிறோம். இல்லையா வெள்ளியில அதே போல அச்சிட்டு ஆர்டர் பண்ணி ஸ்ரீ சக்கரம் போல என்ன பண்ணிக்கோங்கன்னா வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாம பச்சை அரிசி இருக்கு பாத்தீங்களா, இந்த பச்சை அரிசியோடு குங்குமப்பூ இருக்குல்ல, அதை வந்து நல்லா இடிச்சுக்கணும். அந்த குங்குமப்பூவை இடிச்சு பச்சரிசியில கலந்து பன்னீர் லைட்டா தெளிச்சு அந்த அரிசியை வந்து குங்குமப்பூ நிறத்திற்கு மாத்திடணும். அது ஒரு மஞ்சள் நிறமா வரும். அந்த மஞ்சள் நிறமா வருவதுதான் குருக்காரகத்துவத்திற்கு சிறப்பானது. இது வந்து செவ்வாயை நீச்சப்படுத்தும் திறனுடையது. அதனால கடனை நிச்சயமா குறைக்கும். அப்போ அந்த ஒரு தட்டின் மேல குங்குமப்பூ கலந்த அரிசி, பச்சை அரிசி, அதன் மேல நம்ம இந்த சௌந்தரிய லஹரியினுடைய 33வது ஸ்லோகத்திற்குரிய எந்திரத்தை வச்சு முத்துக்கள், நார்மலா ஒரிஜினல் முத்துக்கள் இப்ப கிடைக்காது. ஆனா நிறைய நீங்க ராமேஸ்வரம், மகாபலிபுரம் இங்கெல்லாம் போனீங்கன்னா முத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் அவங்களே உருவாக்கி என்ன பண்றாங்கன்னா தராங்க. அந்த மாதிரியான செயற்கை முத்துக்கள் கூட ஓகே தான். அந்த முத்துக்கள் அந்த அரிசிகளை சுற்றி என்ன பண்ணுங்கன்னா அழகா வச்சிருங்க. வச்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இதற்கு முன்னாடி முகம் பார்க்கிற கண்ணாடி வைக்கணும். இதெல்லாம் செட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி கண்ணாடி வைக்கணும். இந்த கண்ணாடிக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்னா 5 முக குத்து விளக்கு ஒன்று ஏற்றி வைக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கிழக்கு பார்த்து கண்ணாடி வச்சாச்சு, 5 முக குத்து விளக்கு இருக்கிறது. அதுக்கு முன்பாக ஒரு பிளேட்ல என்ன பண்றோம் அப்படின்னா பச்சரிசியில குங்குமப்பு கலந்து இந்த ஸ்ரீம் என்ற பீஜத்தை வைக்கிறோம். இப்போ இந்த விளக்கு ஒளிக்கு முன்னால் நம்ம உட்கார்றோம். இந்த விளக்கு ஒளிக்கு முன்னால் நம்ம அமர்ந்து என்ன பண்றோம்னா இந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கிறோம். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சூரியனுடைய கதிர்வீச்சை பிரதிபலித்த ஒரு விஷயம்தான் சந்திரன். அவருடைய தன்மை இல்லாம சந்திரனுக்கு ஒளி என்பது கிடையாது. இப்போ இந்த அமைப்பு அப்படின்றது 3ஆம் பிறை சந்திரனை பார்ப்பதற்கு சமம். ஓகேவா? அப்போ இந்த ஒரு பூஜையை நம்ம கரெக்டா அந்த விளக்கொலியில கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்க 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 நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையுமே என்ன பண்ணும்னா படிப்படியாக 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 குறைய ஆரம்பிக்கும். இது எப்ப பண்ணணும்? இரவு 8 to 9 தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நம்ம இந்த பூஜை அறையிலேயே அதை அமர்ந்து தாராளமா பண்ணலாம். ஆனா விளக்கொலியில மட்டும்தான் நம்ம முகம் தெரியணுமே தவிர ஆர்டிபிஷியலான லைட் அப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா தெரியக்கூடாது. நெய்வேத்தியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பால் பாயசம் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இது தப்பே இல்லை. இது எப்ப பண்ணினா ரொம்ப நல்லது அப்படின்னா அஷ்டமி, அதுல குறிப்பா வளர்பிறை அஷ்டமி, சதுர்தசி, வளர்பிறை சதுர்தசி, பௌர்ணமி, இந்த 3 திதிகள்ல இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் முகம் பார்த்து. அதுக்கப்புறம் நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை, உத்திரம், பூரம், இந்த 3 நட்சத்திரத்திலும் என்ன பண்ணலாம்னா செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியா நெய்வேத்தியம் என்பது பால் பாயசம் மட்டும்தான், மாதுளை முத்துக்கள். இதை வச்சுட்டு ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஒரு ஏலக்காவை எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த எந்திரத்தின் மேல அம்பாளுடைய ஸ்ரீம் என்ற பீஜத்தை சொல்லி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகன்னு 108 முறை சொல்லிட்டு பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு குடும்பத்துல உள்ள அனைவருக்குமே அந்த பாயசத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம கடன் சுமையெல்லாம் இல்லாம இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு நிறைவா இருக்கணும், நாங்க இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னா அந்த வீட்டுல வந்து சந்திர பலம் குறையாமல் இருக்கும். யார் ஒருவர் அம்பிகையை தொழுகிறாரோ அவர் மனதில் சந்திர பலம் வந்து என்னைக்குமே குறையாது. அவ்வளோ செழிப்பா இருப்பாங்க. அதை தரக்கூடியதுதான் இந்த அற்புதமான வழிபாடு. ஒன்றும் இல்லை, எனக்கு சந்திரன் வீக்கா இருக்குன்றத நான் எப்படி கண்டுபிடிக்கலான்னு யாராவது கேட்டா, யாரெல்லாம் கண்ணாடியே பார்க்க மாட்டாங்களோ அவங்களுக்கு சந்திரன் வீக்கு. சந்திரன் வீக்கா இருக்கவங்க கண்ணாடி பார்க்க மாட்டாங்க. சந்திரன் வீக்கா இருக்கவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க.
சந்திரன் வீக்கா இருக்கவங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் எந்த மெமரிஸுமே அவங்களுக்கு கலெக்ஷனாவே இருக்காது. அவங்க போட்டோ பார்த்தாவே இதுல நான் நல்லா இல்லை, எனக்கு போட்டோ எடுத்தா பிடிக்காது, எடுக்காதீங்கன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் சந்திர பலம் வீக்கா இருக்கவங்க. இவங்க அனைவருக்குமே என்ன இருக்கும்னா கண்டிப்பா மன அழுத்தம் அதிகமா இருக்கும், உளைச்சல் நிறைய இருக்கும், நோய்கள் நிறைய இருக்கும், கடன் சுமை எப்போதுமே இருக்கும். தன்னை ரசிக்க தெரியாதவனுக்கு கடன் சுமை உறுதி. இதுதான் உண்மை. ஆக்சுவலி லாஜிக்கான விஷயம் இதுதான். தன்னை ரசிக்க தெரிந்தவனுக்கு என்னைக்குமே ஏன்னா தன்னையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதவங்க மற்றவங்களை எப்படிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? தன்னுடைய உடம்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு வாழ்க்கையில் எதையுமே என்ன பண்ண தெரியாது, அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ண முடியாது. ஸோ அதை தருவது யார் அப்படின்னா இந்த சந்திர பகவான் தான். ஸோ அம்பாள் வழிபாடை இந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணும் பொழுது இதை நான் மகாலட்சுமின்னு சொல்லுவேன். நம்ம பொதுவாகவே அம்பிகையாவே பாவிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்ரீம் என்ற பீஜம் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதில் குறிப்பாக வந்து நேர்மறை எண்ணங்களை நிறைய கொடுக்கறது. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு நிறைய தேஜஸாக மாறணும், நிறைய வசீகரம் இருக்கணும். வசீகரம் அப்படின்னா என்னன்னா ஒரு பேசுறோம்னாலே அந்த பேச்சில் ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை கொடுப்பது இந்த வழிபாடு. இதை பண்ண 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 அந்த குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைச்சோடனே பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதனால சௌந்தரியலகரி 33வது ஸ்லோகத்தை அவ்வளவு எளிமையா நினைக்க வேண்டாம். மக்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்லோகத்தை நான் போட்டிருக்கேன். மஞ்சள்ல வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருப்பது வந்து ஹ்ரீம். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனை ஆட்சி பெறுவதுதான். அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீம். இது வந்து என்னுடைய கண் பார்வை எப்பொழுதுமே அதை பார்த்த வண்ணமே இருக்கணும் அப்படின்றதுனால அது போட்டது. சோ இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் என்ன இருக்குன்னா ஒரு பலன் உண்டு. இந்த ஸ்லோகம் தான் 33. அதாவது என்னன்னா அதிர்ஷ்டம் எப்போதும் நம்மோடு பயணிக்கணும். அதிர்ஷ்டம் பயணிக்கணும்னா மூளை நிறைய வேலை செய்யணும். அந்த மூளை திறனை தருவது இந்த ஸ்லோகம், இந்த வழிபாடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். சூப்பர். கடன் சுமை அப்படின்றது இனிமே அது ஒரு பிரச்சனையா மாறக்கூடாது, அதை நம்ம எப்படி எளிமையா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அழகான ஒரு வழிபாடு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க குருஜி. நிச்சயமா மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.